ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? தேர்தல் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. மோதிக்கா சர்க்கார் செம்ம அடி வாங்கிடுச்சுங்க. ஆமாங்க, மெஜாரிட்டி எதுவுமே கிடையாது. சும்மா க்ளோஸாக தான் ஜெயிச்சிருக்காங்க. இனிமேல் அவங்க ஆட்டம் வேலைக்கு ஆகாது. இந்த டிமானிட்டேஷனு, மணிப்பூர் கலவரம், அந்த மாதிரி பல கேவலமான விஷயங்கள் நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்க மைனாரிட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டை கோல்டன் டக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா கிரிக்கெட்டில், அந்த மாதிரி தோற்றுருக்காங்க. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போகிற கதை உனக்கு தெரியுமா? அவ்வளோதாங்க. இது எல்லா கிரெடிட்டும் வந்து ராகுல் காந்தி அவங்களுக்கு தரணும். அதே மாதிரி மோதியோட அந்த காமெடி க்ளவுன் பண்ண விஷயத்துக்கும் சொல்லணும். ஏன்னா அவருக்கு ஆப்பச்சுக்கிட்டாரு. ஸோ மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது. அதே மாதிரி அடுத்து வர எலெக்ஷனில் கண்டிப்பாக ராகுல் காந்தி ஜெயிப்பார். ஸோ இந்த மோதியோட மதவாத அரசியல் இனி இங்கே செல்லுபடி ஆகாது, தவிடுபடி ஆகிவிட்டது. இந்திய மக்கள் சேஃபாக இருக்கலாம். அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ்க்கெலாம் அறிவே இல்லை, ஃபுல்லாக பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க, கேவலமானவனுங்க அப்படின்னு சொன்னது அவங்க மாற்றி எழுதிட்டாங்க. அதுவும் யூபி, பிஜேபியோட மாநிலம் சொல்கிற யூபியிலேயே கேவலமாக தோற்றுருக்காங்க. ஸோ நார்த் இந்தியன்ஸ்க்கும் அறிவு இருக்குது, அவங்களும் சலித்தவங்க இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த மீம்ஸ் போட்டு நார்த் இந்தியன்ஸ்க்கு அறிவில்லை சொல்கிறதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இது மிகப்பெரிய சந்தோஷம். பார்த்து 5 வருஷம் கூட தாண்டக்கூடாது. இதே மாதிரி நிலைமை 26 இங்கே டிஎம்கேக்கு வருமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது பாலிடிக்ஸ் யூடியூப் இல்லைங்க, பட் இருந்தாலும் ஏன் பேசுகிறேன்னா பாலிடிக்ஸும் ரொம்ப முக்கியம். நம்ம தளபதியாக வரப்போகிறாரு அரசியலுக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.